Hi friends, welcome to our channel Hungry Junction. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் செய்ய 5 முட்டை எடுத்துக்கிறேன். நான் பிரெட் 5 பீஸ் எடுத்துக்கிறேன். பொடிசா நறுக்கிய வெங்காயம் 1. மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா நறுக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் சிறிதளவு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் புளி, ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடல, உப்பு தேவையான அளவு, பட்டர் அல்லது எண்ணெய் தேவையான அளவு. பிரெட் ஆம்லெட்டுக்கு கிரீன் சட்னி காரமா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரீன் சட்னி செய்ய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புளி, 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் எடுத்து வச்சிருக்கிற முட்டைய ஒரு பாத்திரத்துல உடைச்சு ஊத்திக்கிறேன். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்ல பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை பொடிசா கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேங்க. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய்க்கு பதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையை நல்ல முறை வர மாதிரி 3 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. முறை வர மாதிரி அடிச்சுக்கிட்டோம்னா ஆம்லெட்டு நல்லா சாஃப்டாக வருங்க. நான் இன்னைக்கு பட்டர் சேர்த்து ஆம்லெட் செய்ய போகிறேங்க. சூடான தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. பிரெட்டை முட்டை மேலே வச்சு திருப்பி விடுங்க. அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. முட்டை ஓரளவுக்கு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு 30 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. பாருங்க, பிரெட் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. பிரெட் மேல சட்னியை தடவிக்கோங்க. நான் கொஞ்சம் சீஸை துருவி சேர்த்துருக்கிறேன். சீஸ் வேணா சேர்த்துக்கோங்க, சீஸ் இல்லைன்னாலும் பரவாயில்லை. நான் செய்யற மாதிரி முட்டையின் ஓரங்களை மடிச்சு விடுங்க. இந்த ரெசிபியை பிரேக்ஃபாஸ்டாகவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். 2 பிரெட்டுக்கு பதில் 1 பிரெட் வச்சு கூட செய்யலாங்க. திருப்பதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு.
இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹங்கிரி ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.